வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் தயார் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் ஒரு காம்போ கொடுக்க போகிறோம். என்னென்ன காம்போவில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சத்து மாவு, 1/4 கிலோ அளவு சத்து மாவு. நிறைய பேருக்கு வந்து சத்து மாவு ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு யோசிப்பீங்க. அப்போ அவங்க வந்து இந்த காம்போவில் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். காம்போவில் பொதுவாகவே நமக்கு வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும், ஷிப்பிங் ஃப்ரீ வரும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், இது எல்லாமே என்னென்ன அளவு கொடுக்குறேங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். 50 கிராமு. அப்புறம் இது வந்து ஐயர் வீட்டு ரசப்பொடி. நீங்கள் இஞ்சி பூண்டு பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாமே நம்ம தனியாக போடணும்னு அவசியம் இல்லை. இதில் ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும். ரசப்பொடிக்கு ரசம் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா போதும். சூப்பராக ரசம் ரெடி ஆயிரும், நல்லா வாசனையாக. ஏன்னா ஆல்ரெடி இதில் எல்லாம் ட்ரை பண்ணி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் கறி மசாலா, அதுக்கப்புறம் சாம்பார் தூள், ஐயர் வீட்டு சாம்பார் தூள். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து மிளகா அதிகமாக ஆட் பண்ணல, மசாலாஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கு. ஏன்னா மிளகா காரம் ஒவ்வொருத்தருக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. மனம் கொதிக்கும் போதே அட்டகாசமான மனமாக இருக்கும். அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, முருங்கை, இட்லி சாதப்பொடி. இது இட்லிக்கும் போட்டுக்கலாம், சாதத்துக்கும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் முருங்கையும் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆர்கானிக், எதுவும் வெளியெல்லாம் நம்ம வாங்குறதில்ல. என்ன மூலிகைகள் தயார் பண்ணோம்னாலுமே அது வெளியே நம்ம வாங்குறதில்ல, நம்மக்கிட்டேயே இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் அதையத்தான் நான் போட்டிருக்கேன். ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்குது. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூன் நல்லா சுடு சாதத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் சேராதவங்க வேறு ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அருமையாக இருக்கும். அதே போல் தான் இட்லி, தோசை ரெண்டுக்குமே பொடி தோசை ஊற்றுறக்கும் இதை உபயோகப்படுத்திக்கலாம். சத்துக்கு சத்தும் ஆச்சு, சைட் டிஷ்ஷும் ஆச்சு. அதுக்கப்புறமா பூம்பார பூண்டு. இது வந்து கொஞ்சம் உடச்ச பூண்டாக, உதிர்ந்த பூண்டாக நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் வந்து நம்ம சீக்கிரம் யூஸ் பண்ணிடுவோம். அந்த குச்சியோடு வரும்போது அது ஒரு வெயிட்டு கூடும் இல்லைங்களா, அதனால் காம்போவில் கொடுக்குறக்கு இந்த பூண்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுவுமே 2-3 மாதத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். குருவிங்க வேறு கத்தி சவுண்டாக இருக்குது. இந்த 9 பொருட்களோட விலை விவரமும் டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுடைய என்கரேஜ் தான் எங்களுக்கு வந்து பூஸ்ட்டு. வாங்கினவங்க இது வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் வந்து என்னுடைய ரொம்ப நாள் ஆசை என்னென்னா, ஆர்கானிக்காக பொருட்கள் வந்து தயார் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதான். இங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம கீரைங்க, வர்ற காய் இதெல்லாமே நான் ஷேர் பண்ணிடுவேன். கருவேப்பிலை அந்த மாதிரி வந்து அப்போதைக்கு கொடுக்கக்கூடியதை ஆர்கானிக்காக கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவேன். இது வந்து இப்போ தான் நம்ம முதல் முறையாக நாம் தயார் பண்ணுற ப்ராடக்ட்டை நம்ம வெளியே கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிருக்கோம். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஹேர் ஆயிலும் இருக்குது, அது இந்த காம்போவில் கொடுக்கல, ஆல்ரெடி கொடுத்துருந்தேன், இப்போ கொடுக்கல. தேவைப்படுறவங்க இதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஹேர் ஆயில் தனியாக வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.